வணக்கம் நேயர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்க பத்தி பார்க்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அக்கவுண்டிங் உடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மெயின்டைனிங் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மெயின்டைனிங் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஆல் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். உங்க பிஸ்னஸ்ல என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க பண்றீங்க, பர்ச்சேஸ், சேல்ஸ், எக்ஸ்பென்சஸ், எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை நீங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, என்ன டிரான்சாக்ஷன், எதுக்காக அந்த டிரான்சாக்ஷன் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ எதுக்காக அந்த செலவு பண்ணோம், இந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்துச்சு, நாம் இன்னும் யாருக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கும், மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய பணம் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களால் ட்ராக் பண்ணவே முடியாது. ஏன்னா வித்தவுட் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் மே பி ஃபர்காட்டன், ஃப்ராட் மே அக்கர் ஆர் கன்ஃபியூஷன் மே அரைஸ். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல டெய்லி அவங்களுடைய பர்ச்சேஸ் என்ன, அவங்களுடைய டெய்லி சேல்ஸ் என்ன, மாசானா வந்துட்டு அவங்க எது எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அவங்களால ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது டிட்டர்மைனிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ நீங்க ஒரு டீடைல்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணும் பொழுது பேஸ்ட் ஆன் தட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உங்களால அந்த பிசினஸ்ல லாபமா நட்டமா என்ன அப்படிங்கிறத ஈஸியா டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். உதாரணத்துக்கு இன்கம் எடுத்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய் வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ லாபம் அப்படிங்கிறது வந்துட்டு 30,000 ரூபாய். மூணாவது பாயிண்ட் வந்துட்டு நோயிங் ஃபினான்ஷியல் பொசிஷன். இப்போ நீங்க ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது பேஸ்ட் ஆன் தட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்க வந்துட்டு ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. ஸோ நீங்க பேலன்ஸ் ஷீட்ல வந்துட்டு உங்களோட கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபினான்ஷியல் பொசிஷன்னா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட எவ்வளவு அசெட் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு லயபிலிட்டி இருக்கு, நீங்க எவ்வளவு கேபிட்டல், அதாவது எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எவ்வளவு கேஷ் அவைலபிளா இருக்கு, அவரு வந்து லோன் எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கு, அவர்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் அதாவது இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நாம தெரிஞ்சுக்க முடியும். நாலாவது பாயிண்ட் வந்துட்டு அசிஸ்டிங் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபார் பிளானிங், டெசிஷன் மேக்கிங், காஸ்ட் கண்ட்ரோல், பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ டெசிஷன் மேக்கிங்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்க பிசினஸ்ல வந்துட்டு லாபம் இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸை வந்துட்டு அந்த லாபத்தை இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அவங்க அவங்களுடைய பிசினஸ் செக்மெண்ட்டை வந்துட்டு இன்னும் எப்படி வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்றது, இது நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம வந்து குறைக்கலாம், எது வந்து அத்தியாவசிய தேவையான செலவுகள், எது வந்து அவசியம் இல்லாத செலவுகள் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்றது. அதே மாதிரி பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் இயர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வச்சுக்கிட்டு பட்ஜெட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ, ஒரு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கும். அதாவது இந்த இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் நாம வந்துட்டு பிசினஸ் வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யார்ட் ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிள், ரெடியூசிங் unnecessary expenses after analyzing the reports. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் டு ஸ்டாக் ஹோல்டர்ஸ். இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் என்ன ப்ராஃபிட் இருக்குது, என்ன லாஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம். பட் அட் த சேம் டைம் அந்த கம்பெனி வந்துக்கிட்டு அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டார்ஸ், பேங்க்ஸ், கவர்மெண்ட், கிரெடிட்டார்ஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு அவுட் சைட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை பற்றி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பப்ளிஷ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக வந்து கம்பெனிக்கு இருக்கு. அது வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.
பேங்க்ஸ் வெரிஃபை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிஃபோர் கிராண்டிங் லோன்ஸ். இப்போ பேங்க்கு கிட்ட நாம லோன் அப்ரோச் பண்றோம் அப்படின்னம்னா நம்ம வாய் வார்த்தையில பேங்க் வந்துட்டு கண்டிப்பா லோன் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பேஸ் ரெக்கார்டு கண்டிப்பா தேவை. பேஸ் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க வாங்கி அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க லோனை வந்துட்டு சாங்ஷன் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் வித் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி, அதாவது யார் பிஸ்னஸ் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட், ஜிஎஸ்டி ஆக்ட் அதுபடி அவங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அவங்க வருஷானா வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்புறம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் மாசானா அவங்க வந்துட்டு ஃபைல் பண்ணி ஆகணும். அந்த ஆடிட் பர்பஸ் ரிலேட்டடா வந்துட்டு அவங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துட்டு ஆடிட்டர்ஸ்க்கு வந்துட்டு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோவில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் என்னோட யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.